Transformer Part 3. Hello everyone. So இந்த வீடியோல நம்ம பொசிஷனல் என்கோடிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷனல் என்கோடிங் பண்ண போகுது, அதோட என்கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்எஸ்டிஎம்ல ஒவ்வொரு வேர்டும் 1 by 1 பாஸ் ஆக போகுது. சரிங்களா? பாஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு அதோட பொசிஷனல் ஒரு வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு அப்படின்ற ஸ்ட்ரக்சர் அங்க மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன ஆகுதுன்னா, அட் அ டைம் எல்லா வேர்டும் ஒரே டைம் உள்ள போகுது. சரிங்களா? எப்படி அட் அ டைம் எல்லாமே ஒரே டைம்ல உள்ள போகுது. ஸோ தட் கால்குலேஷன்ஸ்னால அதோட பொசிஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அட் அ டைம் உள்ள போகிறதுனால. அப்போ பிஃபோர் நம்ம செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆத்தர் யோசிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. நம்ம இங்கேயே ஒவ்வொரு வேர்டையுமே ஸ்ட்ராங்கா இந்த நாக்கு அப்புறம் தடவை தான் போகணும். சாரி, நான் ஒரு நாக்கு அப்புறம் ஒரு தான் போகணும், ஒருக்கு அப்புறம் தடவை தான் போகணும், அதுக்கப்புறம் தான் சொன்ன போகணும் அப்படின்ற இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்டு கரெக்டா சீக்வன்ஸா போகணும்ன்றத மல்டிஹெட் அட்டென்ஷன் என்கோடர் மாடலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு புது அல்காரிதம் ஜென்ரேட் பண்றவங்களா இருக்கட்டும், நம்மளா ஒண்ணு பண்ணுவோம், என்ன வருதோ அதுதான் நம்மளோட அவுட்புட். தட் இஸ் நாட் கால்டு ரிசர்ச். அது ரிசர்ச் கிடையாது. உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும், என் அவுட்புட் இதை நோக்கி தான் போறேன், இந்த அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன்றதுலாம் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். அப்போ எல்எஸ்டிஎம்ல இருந்து அந்த ஸ்லோ ப்ராசஸ இந்த ஆத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஓவர் கம் பண்ணிருக்கிறாரு. ஸ்பீட் ஆக்குறதுக்கு, ஸ்பீட் ஆகணும்னா அட் அ டைம் எல்லாவோட ஒரே டைம் உள்ள போய் ப்ராசஸ் ஆகணும். ஒத்துக்கிறீங்களா? அப்படி எல்லா வேர்ட்ஸும் அட் அ டைம் உள்ள போச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் வரும், பொசிஷன் மாறி மாறி போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ ஆத்தர் அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்திருக்கிறாரு? பொசிஷனல் என்கோடிங்ன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி பொசிஷன் பண்ணிட்டு அதை இந்த இன்புட் எம்படிங்ஸோட ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்கோடருக்குள்ளேயே கொடுக்குறாரு. அவருக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணாருன்னு பாத்தீங்களா? பொசிஷனல் என்கோடிங் பத்தி. இன் கேஸ் இஃப் ஹி டசன்ட் அவேர் அபவுட் திஸ் பொசிஷனல் ப்ராப்ளம், அவருக்கு அங்க பொசிஷனல்னால ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்றதே அவர் அவேரே ஆகலைன்னா இந்த மாடல் ஃபெயிலியர் மாடல் ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? சோ தட் எப்போ நீங்க ஒரு அவுட்புட் கோலை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த அவுட்புட்டை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா அதுவா அன்லாக் ஆகும். இதுதான் சீக்ரெட். அதுவா அன்லாக் ஆகும், உங்களுக்கே தெரிய வரும். இந்த இடத்துல பொசிஷனல் என்கோடிங் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். என்கோடர் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வர்றத நான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை தான் போகணும், நெக்ஸ்ட் இந்த வார்த்தை தான் போகணுன்றத நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பொசிஷன் ப்ராப்ளம் சால்வ். கரெக்டா? ஓகே, வெரி குட். லெட்ஸ் see how author has approached. ஆத்தர் எப்படி அப்ரோச் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். So this is the output of input and embedding. இந்த இன்புட் எம்பர்டிங்கோட அவுட்புட் E0 அப்படின்றது நாவோட இது, E1 அப்படின்றது ஒருவோட எம்பர்டிங். ஈனால எம்பர்டிங்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் நான் சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்றது இப்போ உங்களால விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுதா என்ன நடக்குதுன்னு? நான் என்ன சொல்றேன்னா, இந்த இன்புட் எம்பர்டிங்ஸோட what I want to do is I want to add this positional encoding. இந்த பொசிஷனல் என்கோடிங் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த இன்புட் என்கோடிங்கோட இந்த பொசிஷனல் என்கோடிங்க நான் ஆட் பண்றது மூலியமா I can preserve the order of the sequence. அந்த ஆர்டர், ஏன்னா நம்மளுக்கு முக்கியமே இது இட்ஸ் ஒர்க்ஸ் வித் சீக்வன்ஸ் டேட்டா, சீரீஸ் ஆஃப் டேட்டா. ஆர்டர் மிஸ் ஆச்சுன்னா ஃபுல்லா சொதப்புச்சு.
கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ. அப்புறம் என்ன பண்ணணும் நல்லா பாருங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிளாக் டயக்ராமோட இங்க ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரீசன் உங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் கிடைக்கணும். இந்த விஷுவலைசேஷன் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் உங்களால. சரிங்களா? இன்புட் எம்படிங்ஸோட நான் என்ன பண்றேன், இது இந்த இன்புட் எம்படிங்ஸ் தான் நாங்க E1 E0 E1 E2ன்னு போட்டிருக்கிறேன். இந்த பிளஸ் சிம்பிளை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் இங்க பிளஸ்ல போட்டிருக்கிறேன். இந்த பொசிஷனல் என்கோடிங்க தான் P0 P2 இங்க P1 வந்திருக்கணும், இங்க 2 வந்திருக்கணும், இங்க 3 வந்திருக்கணும். மாத்தி காப்பி பண்ணியிருக்கிறேன் இமேஜ. சரிங்களா? வந்திருக்கணும். இப்போ நம்மளோட அடுத்த கட்ட கேள்வி என்னன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது P0ன்னு எனக்கு இந்த டேர்ம் டிரைவ் ஆயிட்டு வருது. இப்ப புரியுதா உங்களுக்கு எப்படி ஃபார்முலால அந்த நொட்டேஷன் டிரைவ் ஆகுதுன்னு? ஒண்ணுமே இல்ல, இன்புட் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்புட்டை எம்பர்டிங்ஸோட போடும்போது அந்த பொசிஷனுக்காக E0 E1 E2ன்னு இப்படி போட்டுட்டு இருந்தேன். அதோட நான் என்ன பண்ணணும், P0 P1 P2 P3 நான் ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆட் பண்ணிட்டு இப்ப இது ரெண்டையும் ஆட் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி தெரிவிக்க போறேன்? என்ன நொட்டேஷன்? இந்த நொட்டேஷன். நம்ம தான் மேக்ஸ என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, இவ்வளவுதான். இத பார்த்தாலே உங்களுக்கு இனிமேல் என்ன ஞாபகம் வரணும், எம்பர்டிங்ஸோட ஃபர்ஸ்ட் பொசிஷனோட சாரி எம்பர்டிங்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஆட் பண்ணிட்டாங்க. எம்பர்டிங்ஸோட வேர்டு 2ஓட பொசிஷன் ஆட் பண்ணிட்டாங்க. எம்பர்டிங்ஸ் 2ஓட வேர்ட் பொசிஷனை ஆட் பண்ணிட்டாங்க. எம்பர்டிங்ஸ் 3ஓட வேர்ட் பொசிஷனை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த புரிதல் இந்த நொட்டேஷன் பார்த்தா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த நொட்டேஷன். ஓகேங்களா? ஓகே, நவ் த கேம் இஸ், நான் இங்க என்ன வேல்யூ போட போறேன், நான் எப்படி இதை பொசிஷன் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. எங்க ஆத்தர் பாருங்க வேற லெவல்ல கேம் பிளே பண்ணிருப்பாரு. சீரியஸா இந்த ஒரு பார்ட் எனக்கு செம்ம ஐ ஓப்பனிங் மொமெண்ட். இந்த பொசிஷனல் என்கோடிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொசிஷனல் என்கோடிங் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சுங்க. இந்த லாஸ்ட் 1.5 months நான் பொசிஷனல் என்கோடிங்க்கு ரொம்பவே, எப்ப நான் 2022 நவம்பர்ல இருந்து ஐ எம் புட்டிங் டைம். அதாவது கோடிங்ல அவுட்புட் எடுத்துடலாம், தியரியில நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல சுத்தமா. நாடா சொல்ல வரானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்பதான் எனக்கு அது ஃபைனலா, ஓஹோ இப்படிதான் ஒரு ரிசர்ச் பண்ணணுமா, இப்படிதான் ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, நாங்க மேம் இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்கன்னு தானே கேட்குறீங்க, அது உங்களுக்கும் ஹைப்பாக தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சி. இப்போ இந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜில நம்ம பொசிஷனிங் பண்ணணுங்க. என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? கண்டிப்பா இந்நேரம் உங்க எல்லாத்துக்கும் டக் 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 டக்குன்னு 2-3 ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்திருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் 1, பீக்கு பதில ஃபர்ஸ்ட் இருந்து 0 1 2 3ன்னு இன்கேஸ் 30 வேர்ட்ஸ் இருந்தா 30 போடலாமா? ஒண்ணுமே இல்ல. பொசிஷன் 1னா பொசிஷன் 0னா எல்லாம் 0 0 0 0 0. பொசிஷன் 1னா 1 1 1 1 1. பொசிஷன் 30னா 30 30 30 30 30 எல்லா டைமென்ஷன்ஸோட பண்ணிக்கலாமா? இன்கேஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல 100 வேர்ட்ஸ் இருக்கு, அப்போ இந்த P10க்கு பதிலா என்ன ஆயிடும், 100 வரும். அப்ப அந்த 100 பிளஸ் 0.02 ஆட் பண்ண என்ன வரும், 102 வரும். என்னங்க ஆகும்? நம்மலாம் சில டைம்ஸ் சாட் ஜிபிடில ஒரு ப்ரோக்ராம் தெரியலனா ஒரு 200 லைன் இருக்கிற ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விடுறோம் இல்லைங்களா? அப்ப 200 லைனு, அந்த டோக்கன்ஸ் ஒரு ஒரு 1000 டோக்கன்ஸ் இருக்குன்னா அந்த 1000 டோக்கன்ஸ் தான் நம்மளுக்கு 1000 வேர்ட்ஸ். அப்போ P10 P1000 அந்த P1000ஓட அந்த வேர்ட் எம்பெடிங்ஸோட ஆட் பண்ணா நீங்க 1000க்கு கால்குலேட் பண்ணணுங்க. அப்ப திங்க் அபவுட் த கால்குலேஷன் மெமரி. நம்ம பண்றதே பேக்வேர்டும் ஃபீட் ஃபார்வர்டும் பேக்வேர்ட் ப்ரொபகேஷனுமே அவ்வளோ காம்படிஷன் பண்றோம், அவ்வளோ கால்குலேஷன் நடக்குது. நம்மளே ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்றோம்னா LSTMல எல்லாம் 0 to 1 தான் இருக்கணும், அப்பதான் காம்படிஷனல் கம்மியாகுன்றதுக்காக சிக்மா ஐடும் டேன் ஹச்சும் எந்த அளவுக்கு 0 to 1 கொண்டு வர முடியுமோ கொண்டு வரோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா
0 1 2 3 4 and 30 வரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா do you think it works? இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜில நான் பொசிஷனல் என்கோடிங்ன்ற ஒண்ணு நான் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு அது ஃபெயிலியர் மாடலா தான் அமைஞ்சிருக்கும். நம்மளாம் இப்படிதானே யோசிப்போம், இதுக்கு 1 கொடுத்துடலாம் இது. ஏன்னா பிகாஸ் திங்க் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், திஸ் பொசிஷனல் என்கோடிங் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன். எப்படி 1 2 3 ஆர்டர் வந்து ஃபிக்ஸ்டோ அது மாதிரி இந்த பொசிஷனல் என்கோடிங்கும் ஃபிக்ஸ்டா இருக்கணும். 0க்கு அப்புறம் 1 தான் 30 தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம தனியா என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல if it is my input is a huge number, சீரியஸா அதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு செட்டே ஆகாதுங்க. இந்த அல்காரிதமுக்கு நம்ம லாங்ல ஒர்க் பண்றச்ச it's not going to make any sense. So அப்ப இந்த strategy is a failure one. ஓகே, இப்ப ஆப்ஷன் 2 போலாம். நீங்க சொல்லலாம், மேம் why can't we take average மேம்? கரெக்டா? அதாவது 1 divided by n-1. இப்ப நான் டிஸ்கஸ் பண்றது ஆப்ஷன் 2. அந்த மெத்தடாலஜி ஃபெயிலியர்னா இப்ப செகண்ட் மெத்தடாலஜி போலாம். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தானே ஐடியாவா தோணும். கரெக்டுங்களா? நானா இருந்தா இதான் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் 1 போட்டிருப்பேன், இல்ல 1 2 3 போட்டிருப்பேன், செட் ஆகாது, சரி ஆவரேஜ் எடுத்துக்கலாம்னு யோசிச்சிருப்பேன். இப்ப ஆவரேஜ் எடுக்கிறதுல என்னங்க பிரச்சனையா இருந்திருக்கும்? ஆவரேஜ் எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளமா இருந்திருக்கும்? எனி ஐடியா? எனி ஐடியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 4 வேர்டு தான் இருக்கு. n is equal to 4 தான் நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்றது தான் என்னோட வேர்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 into n-3 எனக்கு இப்படி வருது. நெக்ஸ்ட் பொசிஷன் 1 into 1 divided by 3 போட்டேன்னா 0.03 வருது. நெக்ஸ்ட்டுக்கு 0.06 வருது. ஃபைனல் வேர்டுக்கு 1 வந்துருது. கரெக்டா? ஃபைனல் வேர்டுக்கு என்ன வந்துருது? 1 வந்துருது n-க்கு. நான் சொன்னேன் இந்த பொசிஷனல் என்கோடிங் வந்து ஃபிக்ஸ்டா இருக்க போகுதுன்னு. ஃபிக்ஸ்டா எப்படி 1 2 3யோ அது மாதிரி இதுவும் ஃபிக்ஸ்டா இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி கரெக்ட்னு நான் எவாலுவேட் பண்ண போறேன்னா, இன் கேஸ் என்னோட சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா n is equal to 5. இப்ப சேம் லாஜிக்ல நான் போடும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0வா 0 ஃபிக்ஸ்டா வந்துருச்சு. செகண்ட் பொசிஷன்ல பாருங்க, எனக்கு செகண்ட் பொசிஷன்ல இருந்து வேல்யூ மாறிடுச்சு. இது 0.03 வந்துச்சு, 0.02 வந்துச்சு. ஏன்? இது n is equal to 5ன்றதுனால இது is divided by 1/4. இது 1/2 into 1/4, 3 into 1/4 இப்படி போயிடும். கரெக்டா? கரெக்டுங்களா? am I right? am I right? அப்போ என்ன ஆகுது? 4ஆ இருக்கும் போது என் p வேல்யூ, p2 வேல்யூ, p3 வேல்யூ ஒன்னா இருக்கு. என்ன ஒரே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு என் p1 வேல்யூ, p2 வேல்யூ வேற வேற மாதிரி போயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சேமா எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் நான் சொல்ற கணக்கு என்னன்னா, எனக்கு இன்கேஸ் இது 5ஆ இருந்துச்சு, இந்த கணக்கு எப்போ ஓகேவா இருக்கும்னா, இது 5ஆ இருக்கு, லாஸ்ட் வேல்யூ மட்டும்தான் மாறுச்சுன்னா நான் ஒத்துப்பேன், இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் கரெக்ட். இதுக்கும் 0.03 கரெக்ட், இதுக்கும் வந்திருக்கு. இதுக்கும் 0.66, இதுக்கும் 0.66. புதுசா ஒரு வேர்ட் வந்திருக்கு, அப்ப இதுக்கு மட்டும் மாறி இருக்குன்னா நான் ஒத்துப்பேன். அல்காரிதம் கரெக்ட். am I right? உங்களுக்கு என் கூட டிராவல் பண்ண முடியுதா? ஆனா என் செகண்ட் பொசிஷன்ல இருந்தே என்டையரா மாறுதே. அப்போ என் இன்புட் ஸ்டேட்மெண்ட் n is equal to 4ஆ இருக்கும்போது இது வருது, n is equal to 5ஆ இருக்கும்போது இது வந்துச்சுன்னா இதை நம்பி நான் எப்படிங்க பொசிஷன் பண்றதுன்னு ஆத்தர் யோசிச்சிருப்பாரா? am I right? ஆத்தர் யோசிச்சிருப்பாரா? அப்ப என்ன இல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் அ ஃபெயிலியர் மாடல். நான் ஏன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 சொல்றேன்னா, ஆத்தர் இப்படி யோசிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் பொசிஷன் பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் மேலோட்டமா ஐடியா கிடைச்சிருக்கு. அந்த பொசிஷனிங் எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு மெத்தட்ல ட்ரை பண்றாரு, செகண்ட் ஒரு மெத்தட் ட்ரை பண்றாரு, செட் ஆகல. இப்படிதான் நம்மளும் ஒர்க் பண்ணுவோம், இப்படிதான் அமையும்.
ஓகேங்களா? ஓகேங்களா? வெரி குட். சூப்பர். இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு ஆத்தர் எப்படி சொல்யூஷன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கான ஒரு வீடியோ. இன்கேஸ் நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல இன்டர்மீடியட் இருந்தாலும் சரி, உங்களோட ஜேர்னிய ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றேன். அந்த வெபினாருக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுல டீட்டெயிலா நம்ம சர்வீஸ் பத்தியும் சரி, ஏஐ பத்தின பேசிக்ஸ் நாலேஜ் பத்தியும் சரி, உங்களுக்கு தான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த வெபினாரோட எண்ட்ல ஏன் கூட நீங்க 1-to-1 கால் புக் பண்ணலாம். உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பார்த்து வாங்கிட்டு உங்களோட ஜர்னியை எங்க ஹோப் ஏஐ டீமோட சேர்ந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.